திமுகவோட செயல்பாடுகள் கடந்த 5 வருஷமா எப்படி இருந்தது? இப்போ பரவாயில்லைங்க, நல்லா தானேங்க பண்ணுறாங்க. அருமையான திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணாத திட்டம் என்ன இருக்குது சொல்லு? பாலங்க, ரோடுங்க. கலைஞர் இருக்கும்போது அன்றைக்கி நாங்கள் பண்ணலாம் 12 மணி நேரம் போன வண்டிங்க இன்றைக்கி 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் போகிறாங்க. யார் கொண்டு வந்தது இதெல்லாம்? முதல்ல டெல்லியில் நம்ம தமிழ்நாட்டுக்காரருக்கு எம்பி பதவி கொடுப்பாங்களா? மந்திரி பதவிவா? யாருக்கு வாங்கி கொடுத்தது? கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு. எல்லா நல்லது தான் கலைஞர் தான் செஞ்சார். திருநங்கை சமூகத்தை அவங்கள 9 பொட்டாலினாங்க. அவங்கள ஒரு திருநங்கையாக ஒரு மனுஷாலாம் மதித்து திருநங்கன்னாரு. தமிழுக்கு செம்மொழி கொடுத்தாரு. இதுக்கு மேலே என்ன செய்யணும் சொல்லுங்கள்? அவர் கட்டுமானத்தில் என்ன குறை வச்சுருக்காங்க? சிங்கார சென்னை நாங்கள் அன்றைக்கெல்லாம் ரோட்டில் பேணுகின்னு கிடந்தாங்க. எங்கே போனாலும் பாத்ரூம் கிடையாது. இந்த வசதியெல்லாம் நம்ம வெளிநாட்டு போல் இருக்கணும், நம்ம மக்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. அதே போல் நல்லா சாதிச்சாங்க. இனி எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் பிடிக்கும். இந்த மெரினா பீச்சில் ரோட்டில் பொண்ணுங்களை எப்பவுமே என்னென்னமோ பண்ணுறான். இன்றைக்கி நல்லா படுக்கிறதுக்கு இடம் அந்த மாதிரி. இப்போ போலீஸே அந்த காலத்தில் நாங்களே ஆட்டோவில் தவறிட்டோமா உடனே பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருக்காரு. இந்த மாதிரி சலுகைலாம் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தை தான் எல்லாரும் மக்கள் விரும்புவாங்க. ஒருத்தரோட கருத்து நமக்கு நல்லது செய்கிறாங்களான்றது தான் பார்க்கணும். நமக்கு காவலனால் நம்மள சார்ந்தவங்களுக்கு இனி மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு மகளில் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுங்க. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் இங்கே எடுக்கலாம், பிச்சை எடுக்கலாம். லேடிஸுக்கு போகிறாங்கன்னா பஸ்ஸுக்கு ஃப்ரீனா இல்லாதப்பட்டவங்க தான் போவாங்க. இருக்கப்பட்டவன் ஏன் போகிறான்? ஆட்டோவில் போக போகிறான், கார் புக் பண்ணி போகிறான், பிளெயினில் போகிறான். இல்லாதப்பட்டவன் தான் பஸ்ஸில் போவான். இருக்கப்பட்டவன் ஏன் போகிறான்? எனக்கு எதுக்கு பஸ்ஸுனா இல்லை, இருக்கப்பட்டவன் கேட்க தான் செய்வான். இல்லாதப்பட்டவங்க தான் அதோட வழி தெரியும். மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு மாற்றம்னா ஒரு இடத்துல நல்லது நடக்கலைன்னா தான் நீ மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாமே நடக்கும்போது எதுக்கு இங்கே மாற்றம்?